ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த விலாக் ஹோசூரில் நடந்த தேர் திருவிழாவை பற்றி தான் நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மதர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹொசூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பூக்களையும் அங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதை விட முக்கியமாக மார்ச் மாதம் வந்துட்டாலே கண்டிப்பாக ஹொசூரில் நடக்கக்கூடிய தேர் திருவிழா தாங்க எல்லார் மனசுலேயும் வந்து நிற்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே வேறையா, ஹொசூருக்கே திருவிழா தாங்க. ஹொசூருக்கே கம்பீரமாக நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்மளோட சந்திரசூடேஸ்வரர் தாங்க. அவரும் மரகதாம்பாலும் சேர்ந்து தான் இந்த மலைக்கோவிலில் இருக்காங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தேர் திருவிழா தான் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடியது. இந்த மலைக்கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க. ஒரு சுமார் 700 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த திருக்கோவில் இருக்குது. இந்த விழா பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கொடியேற்றத்துடன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தேர் திருவிழாவுக்கு முதல் நாள் திருக்கல்யாணம் நடந்தது. மறுநாள் நாங்கள் எல்லாருமே ரெடியாகி தேர் திருவிழாவை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா 3 தேர் வரும். 3 தேரில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து விநாயகருடைய தேர், ரெண்டாவதாக வர்றது வந்துட்டு சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பாலோடது, கடைசியாக வர்றது வந்துட்டு மீனாட்சி அம்மனோடது. இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்னு உப்பு மிளகும் வாழைப்பழத்தையும் அங்கேருந்து வர தேர் மேலே வீசுவாங்க. இதே மாதிரி இந்த ஹொசூர் மொத்தமுமே இந்த தேர் திருவிழாவை கொண்டாடும். இந்த தேர் திருவிழா அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஹொசூரில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அன்னதானங்கள் நடக்கும்.